ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேர்வு எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் நடக்க இருக்குது, அதே மாதிரி 10ஆம் வகுப்பு மதிப்பெண் வச்சு தான் இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்களா, ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களா, இல்லை அது சம்மந்தப்பட்ட என்னென்ன தகவல்கள் கிராம ஊராட்சி அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கும். இதை அந்த குழு எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த குழுவை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிவிக்கப்படுமா, இது சம்மந்தப்பட்ட ஒரு முழு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பல முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. 1550லேருந்து 1483 வரை பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இருக்குது. 37 மாவட்டங்கள் இருக்குது. டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே இப்போ 37 டிஸ்ட்ரிக்டில் அறிவிச்சிருக்காங்கன்னா 37 டிஸ்ட்ரிக்ட்லையும் 37 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் தனித்தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீம் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஓகேங்களா? இதில் அந்த குழு ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 17. அப்ளை பண்ணுறக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்குது. அந்த அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டீம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா உங்களோட நீங்கள் அமைச்சிருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதில் 2 விதமாக ஃபில்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 10th மார்க் வைஸ், இன்னொன்று இப்போ 10th மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணுங்கிற ஒரு இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு கம்மியான நபர்கள் தான் அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். பட் இது மினிமம் 10th முடிச்சிருக்கணும், 10th பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம்னு சொல்லியிருக்காங்க. 10th தாண்டி எத்தனை பேர் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுவாங்க, 2 டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுவாங்க, 3 டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுவாங்க, வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4க்கு குரூப் 2க்கு படிச்சுட்டு இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா ஜஸ்ட் அன் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறனால. அதனால் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது எதை வச்சு அப்போ ஃபில்டர் பண்ணுவாங்க? எப்படி இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே அந்த ஊராட்சிக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஊராட்சிக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுவீங்க. வேறு ஊராட்சியிலிருந்து இந்த ஊராட்சிக்கு அப்ளை பண்ணியிருந்தால் அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வேறு ஊராட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்கனாலும் அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் வேறு எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க? உங்களோட மார்க்கு இப்போ எத்தனை பேர் தான் கூப்பிடுவாங்க? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 30 ஊராட்சி தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கிராம ஊராட்சி செயலாளர் தேவைப்படுறாங்க அப்படின்னா அப்போ அந்த 30க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க? ஒரு வேகன்சிக்கு மினிமம் ஒரு 30 பேர்லேருந்து 40 பேர் இன்டர்வியூ கூப்பிடலான்னு வச்சுக்கலாம். அது நான் சொல்கிறது ரொம்ப அதிகமாக சொல்கிறேன், இதோட குறைவாக கூட இருக்கலாம். அப்போ எதை பேஸ் பண்ணி கூப்பிடுவாங்கன்னா 10th மார்க் பேஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போ 10th மார்க் பேஸ் பண்ணினா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எக்ஸாம் மாதிரி எல்லோரும் 490 485 வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க கரெக்டான அந்த கம்யூனிட்டி வைஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்களா, இதுவும் சேமஸ் கிராம உதவியாளர் மாதிரி தான். கரெக்டான இதுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அந்த வேகன்சி பர்டிகுலர் வேகன்சி ஒரு கம்யூனிட்டிக்கு இருக்குது, பட் வேறு ஒரு கம்யூனிட்டியிலிருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவால் தாய் தந்தை இழந்தவர்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா அதுலேயும் சில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கரெக்டாக யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு போகும். 400 கீழே அப்ளை பண்ணால் கிடைக்காதா? அப்போ 350 10th மார்க்காக இருந்தால் கிடைக்காதா? 10th 350 வாங்கினேன், பட் நான் 2 டிகிரி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 10th 400 தான் வாங்கினேன், ஆனால் நான் 2 டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் இருப்பாங்க. 10th மார்க்கை வச்சு நம்ம எதையுமே கணக்கிட முடியாது. 10th 350 வாங்கினவங்க கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க. குரூப் 4 குரூப் 2 கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. இதை 10th வச்சு இது பண்ண முடியாது. பட் இங்கே வேறு ஃபில்டர் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அப்போ அதுக்கு தான் போவாங்க, 10th தான் போவாங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை பற்றி ஓரலாக பார்த்துடலாம். பணி விவரங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. ஓகேங்களா? அண்ட் பணியின் பெயர் கிராம ஊராட்சி செயலாளர், வில்லேஜ் பஞ்சாயத் செக்ரட்டரி. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 1450 முதல் 1483 வரை. அடுத்து சம்பள விகிதம் 15,900லேருந்து 50,400 வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏடாகி பார்த்தீங்கன்னா பணம் வரும். ஓகேங்களா? அடுத்து கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை ஒரு பாடமாக கட்டாயம் படித்திருக்க வேண்டும். நீங்கள் 8th வரைக்கும் தமிழ் ஒரு லாங்குவேஜாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு பிரிவினருக்கு ஏற்ப மாறுபடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம
எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக அந்தந்த மாவட்ட ஊராட்சி ஒன்றியங்களின் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு தேதி மற்றும் முறை வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான அறிவிப்பு அக்டோபர் 2025 வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் நவம்பர் 9. ஓகேங்களா, அந்த அன்றைக்கி தான் வந்து பிசி எக்ஸாம் நடக்கிறதுக்கு அந்த அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. நேர்காணல் நடைபெறும் தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4 டு டிசம்பர் 12. ஸோ டிசம்பர் 4லேருந்து டிசம்பர் 12 இந்த 8 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மேபி டேட்ஸ் மாறலாம். பட் இந்த 8 நாட்களுக்குள்ளே அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறத முடிச்சிருவாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னால் அமைக்கப்பட்ட அந்த குழு மூலமாக. அடுத்து பணி நியமன ஆணை வழங்கப்படும் தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 17. ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பணி கண்டிப்பாக வந்து நியமன ஆணை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போதே வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தி இருந்தாங்க. அடுத்து வந்து தேர்வு முறை. இந்த கிராம ஊராட்சி செயலர் பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு கிடையாது. டிஎன்பிஎஸ்சி மூலம் நடத்தப்படும் தேர்வுகளில் இது பொதுவாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தேர்வு முறை பொதுவாக விண்ணப்பங்களை சரிபார்த்தல் அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஸோ விண்ணப்பதாரர்களின் கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்கள் சரிபார்க்கப்படும். நேர்காணல் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு மூலம் நேர்காணல் நடத்தப்படும். பணி நியமனம் நேர்காணல் மற்றும் கல்வி தகுதியில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும். குறிப்பு விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விண்ணப்பிக்கும் மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து என்ன படிக்கணும் இதுக்கு, வாட் டு ஸ்டடி. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ தேர்வு கிடையாது என்றாலும் நேர்காணல் மற்றும் பணியின் தன்மைக்கு தயாராவதற்கு பின்வரும் தலைப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை. தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள், கிராம சபை, அதன் பணிகள், கிராம ஊராட்சிகளின் வருமானம் மற்றும் செலவினங்கள். நெக்ஸ்ட் அரசு திட்டங்கள். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் முக்கியமான கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள். எடுத்துக்காட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. அடுத்து வந்து பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள். தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அடிப்படை வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு மற்றும் சமீபத்திய முக்கிய நிகழ்வுகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது அரசு திட்டங்களோ அந்த ஊராட்சி நிர்வாகம் சம்மந்தப்பட்டதை பார்த்துருக்கோம். இந்த பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தமிழில் உள்ளாட்சி நிர்வாகம் தொடர்பான அடிப்படை தமிழ் சொற்கள் மற்றும் சட்டங்கள். அடுத்து வந்து கிராம ஊராட்சி செயலர் பணி தொடர்பான மாதிரி கேள்விகள். ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ பின்வரும் கேள்விகள் கிராம ஊராட்சி செயலர் பணிக்கான நேர்காணல் அல்லது பொதுறிவு பகுதிக்கு தயாராவதற்கு உதவும். பதில் இறுதியில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது? கிராம ஊராட்சி மன்றத்தின் தலைவரின் பதவிக்காலம் எவ்வளவு? கிராம சபை ஆண்டுக்கு குறைந்தபட்சம் எத்தனை முறையும் கூட்டப்பட வேண்டும்? தமிழ்நாட்டில் முதலில் உள்ளாட்சி தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது? கிராம சபை கூட்டத்தை கூட்டுவதற்கு அதிகாரம் உள்ளவர் யார்? பஞ்சாயத்து செயலர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? கிராம ஊராட்சி நிர்வாகத்தின் மிக அடிப்படையான அலகு எது? கிராம ஊராட்சியின் கட்டாய வரி வகைகளில் 2 பெயர்களை குறிப்பிடுக. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் எது? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? கிராம ஊராட்சிகளின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை யார் அங்கீகரிக்கிறார்? தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? குடிநீர் விநியோகம் எந்த உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை கடமைகளுள் ஒன்றாகும்? தமிழ்நாடு கிராமங்களில் தெருவிளக்குகளை பராமரிக்கும் பொறுப்பு யாருடையது? கிராம சபையின் தீர்மானங்கள் எங்கு பதிவு செய்யப்பட வேண்டும்? ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தின் முக்கிய இலக்கு என்ன? கிராம ஊராட்சியின் செயலர் யாருடைய கட்டுப்பாட்டில் பணிபுரிகிறார்? மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன? கிராம ஊராட்சியில் வரிகள் வசூலிக்கும் பணியில் செயலரின் பங்கு என்ன? கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தகுதியானவர்களின் குறைந்தபட்ச வயது என்ன? கிராம ஊராட்சி தலைவராக போட்டியிட தகுதியான குறைந்தபட்ச வயது என்ன? தமிழ்நாட்டில் உள்ளாட்சித்துறையின் அமைச்சரின் பெயர் என்ன? கிராம ஊராட்சியின் நிலங்கள் மற்றும் உடைமைகளை காக்கும் பொறுப்பு யாருடையது? பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் நவீன சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார்? மாவட்ட திட்டக்குழு எந்த சட்ட திருத்தத்தின் கீழ் அமைக்கப்பட்டது? கிராம ஊராட்சியில் வரிகள் செலுத்துவது தொடர்பான பதிவேடுகளை பராமரிப்பவர் யார்? கிராம ஊராட்சியில் உள்ள வார்டு உறுப்பினர்களின் அதிகபட்ச பதவிக்காலம் என்ன? கிராம சபை கூட்டத்திற்கான நோட்டீஸ் எத்தனை நாட்களுக்கு முன் அறிவிக்கப்பட வேண்டும்? தமிழ்நாடு அரசு உள்ளாட்சி அமைப்புகளின் வளர்ச்சிக்காக புதிதாக அறிமுகப்படுத்திய ஒரு திட்டத்தை குறிப்பிடுக. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின்ஸு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அந்த 30 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் எல்லாம் இல்லை, ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து இது நம்ம சும்மா மாடலுக்கு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் பார்க்காம உங்களுக்கே வந்து அதுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அது சம்மந்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அது வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 இயருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அது ரொம்ப வந்து இன்டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. கரண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் யார், அங்கே சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் யார், அதே மாதிரி வந்து ஒரு தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை பற்றி கேட்பாங்க. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சில திட்டங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இனி நம்ம அப்கமிங் நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளருக்காக அதை ரெடி பண்ணி நான் உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே எவ்வளோ மார்க்காக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். பை லக் வந்து யாருக்கு வேணால் எப்படி வேணால் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க அப்படின்னா போதும். இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கனாலே நம்ம கிளியர் பண்ணிடலாம். பட் இந்த இன்டர்வியூக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க லக்கில் தான் இருக்குது. ஸோ இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ மார்க்காக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மேலும் கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.